ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சைடில் பெல் ஐக்கான் காமிக்கும், அதில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற பதிவுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது ப்ரிவியூவில் நீங்கள் பார்க்குற மாதிரியான ஒரு வீடியோ தான் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு எப்போ மாதிரி தான் நீங்கள் என்ன ரேஷியோவில் எடிட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. நான் 1:1 ரேஷியோவில் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை கொடுத்துட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்தா நம்ம இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். எப்போது மாதிரி தான் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு நம்மளோட கேலரி ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் போய்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிங்க. நான் என்னோடய பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணோம்னா ஆட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம 5 செகண்ட் தான் வீடியோ எடிட் பண்ண போகிறோம். அந்தளவு மட்டும் டைம் டியூரேஷன் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பிக்சரோட சைஸை கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிவிட்டு இந்த கார்னரில் கொண்டு போய் பிக்சரை எப்படி செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சாங் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு ஆடியோ சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது சூஸ் பண்ணிவிட்டு இதை 5 செகண்ட் மட்டும் வச்சு கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா டைம் டியூரேஷன் அதிகமாக வச்சு எடிட் பண்ணால் நம்மளோட வீடியோ லென்த் அதிகமாக போகும். ஸோ அதனால் வந்து ஒரு 5 செகண்ட் மட்டும் வச்சு எடிட் பண்ணி காமிக்கிறேன். இந்த இப்போ ப்ரிவியூவில் பார்த்துருக்குற வீடியோ வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க. 5 செகண்ட் வச்சு கட் பண்ணியாச்சு. இப்போது ஃபோட்டோவும் அந்த டைம் டியூரேஷனுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். லிரிக்ஸுக்கு பதிலாக நம்ம சேனல் நேம் ப்ளஸ் சப்ஸ்கிரைப் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு சென்டர் அலைன் பண்ணிக்கிறேன். சென்டர் அலைன் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். கலர் கொடுத்துட்டு டிக் கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும். சைஸ் வந்து ஒரு 32 கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்படி கொடுத்தாச்சு. இதை வந்து எண்டு வரையே ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். ட்ராக் பண்ணி விட்டுட்டு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வச்சு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து 2வது உள்ள டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மை செலக்ட் பண்ணிவிட்டு 3ஆவதாக உள்ளது இருக்குது பார்த்தீங்களா, சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம், இந்த ப்ளஸ் சிம்பிள் சைடில் காமிக்குது பார்த்தீங்களா, அதான் கீ ஃப்ரேம். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அது மைனஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இதேமாதிரி சென்டரில் ஒரு கீ ஃப்ரேம், எண்டில் ஒரு கீ ஃப்ரேம். ஃபஸ்ட் லிரிக்ஸோட ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம், சென்டரில் ஒரு கீ ஃப்ரேம், எண்டில் ஒரு கீ ஃப்ரேம். இந்த மாதிரி 3 கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமும் தேர்டு உள்ள கீ ஃப்ரேமோட வேல்யூ மட்டும் கம்மி பண்ணி ஒரு 40 செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சென்டரில் உள்ளது அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டில் உள்ளதும் எண்டில் உள்ளதும் 40 சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த கீ ஃப்ரேம் 2 கீ ஃப்ரேமுக்கு இடையில கொண்டு வந்துட்டு இந்த கரு மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அந்த க்ரீன் கலரில் காமிக்கிறோம் பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமுக்கும் 2ஆவது கீ ஃப்ரேமுக்கும் இடையில். அடுத்தது 2க்கும் 3க்கும் இடையில் கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணியாச்சு. இப்போ ஆங்கிள் வேல்யூ செட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம கீ ஃப்ரேம் கொடுத்துருப்போம் இல்லையா, அதே இடத்துல 2வது உள்ளது அந்த ஆங்கிளை சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம், சென்டரில் ஒரு கீ ஃப்ரேம், எண்டில் ஒரு கீ ஃப்ரேம். இதுலேயும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வேல்யூ எண்டில் உள்ள கீ ஃப்ரேம் வேல்யூ மட்டும் ஆப்போசிட்டில் சூஸ் பண்ணிக்கிங்க. -90 ஆர் +90 இந்த மாதிரி ரெண்டுத்தையும் சூஸ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி தான் சேம் கர்வு அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்தாச்சுன்னா நீங்கள் லிரிக்ஸில் ஆல்ரெடி ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடச்சிருக்கும். அதே சேம் தான் இந்த 2வது லிரிக்ஸுக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம், எண்டில் ஒரு கீ ஃப்ரேம், ஃபஸ்ட்டு சென்டர் எண்டு, இந்த மாதிரி 3 கீ ஃப்ரேம் கொடுத்துக்கோங்க. இப்போ சப்ஸ்கிரைப்னு அந்த லிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல போய்ட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு சைஸஸ் சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம், சென்டரில் ஒரு கீ ஃப்ரேம், எண்டில் ஒரு கீ ஃப்ரேம், இந்த மாதிரி 3 கீ ஃப்ரேம் கொடுத்துக்கோங்க.
ஃபஸ்ட்டில் உள்ள கீ ஃப்ரேமுக்கு 40, அதே மாதிரி எண்டில் உள்ள கீ ஃப்ரேமுக்கும் 40. இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணிக்கோங்க வேல்யூவை. ரெடியூஸ் பண்ணிவிட்டு சேம் அதே ப்ராசஸ் தான். 2 கீ ஃப்ரேமுக்கு இடையில கொண்டு போயிட்டு அந்த கர்வ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து இந்த மாதிரி இப்போது செட் பண்ணுறோம் பாருங்கள், இந்த மாதிரி கர்வை மாற்றி விட்டுருக்கேங்க. அதேமாதிரி 2வது கீ ஃப்ரேமுக்கும் 3rd கீ ஃப்ரேமுக்கும் உள்ள இடையில அந்த கர்வை இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆங்கிள் வேல்யூ செட் பண்ண போகிறோம். ஆங்கிளை சூஸ் பண்ணிவிட்டு 2வது உள்ளதான் ஆங்கிள் அதை சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம், எண்டில் ஒரு கீ ஃப்ரேம், சென்டரில் ஒரு கீ ஃப்ரேம். ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் உள்ள கீ ஃப்ரேமோட வேல்யூ மட்டும் -90, ஆப்போசிட்டில் இருக்குது +90. இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான் கர்வ் இப்போ கொடுக்க போகிறோங்க. இந்த மாதிரி கர்வ் கொடுத்துட்டு வெளில வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் கொடுத்துருப்போம் இல்லையா, அதை சூஸ் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. இதில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணிவிட்டு அதில் ஆசிலேட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஆங்கிள் வேல்யூ வந்து 180 கொடுத்துக்கோங்க. ஃப்ரீக்வன்சி வந்து 1.something, 1.12, 1.3 இந்த மாதிரி எதாவது கொடுத்துக்கோங்க. மேக்னிடியூட் வந்து 175, 74, 79 இந்த மாதிரி 170க்கு மேலே 180 உள்ளார செட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்காங்க. 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணி அடுத்த லிரிக்ஸுக்கு அதேமாதிரி அதை போயிட்டு பெஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்காங்க. இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ப்ரிவியூவில் பார்த்துருக்க மாதிரியான ஒரு டெக்ஸ்ட் எடிட்டிங் நமக்கு கிடைச்சாச்சு. இப்போது மேலே உள்ள எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி நம்மளோட கேலரியில் சேவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போகிற பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்.